பிஜிடிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணிகிட்ருக்க பிஜிடிஆர்பி ஆஸ்பிரன்ட்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா டே 4க்கான ஸ்டடி பிளான் ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் டெஸ்ட் கொஷின் வந்து இதுதான். ஸோ டெஸ்ட் கொஷின் ரெடியாக இருக்குது. ஸோ யாரெல்லாம் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணலையோ விரைவாக ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ உங்களுக்கு வந்து 40 டேஸில் டெய்லியும் கொஷின்ஸ் போட்டு டெஸ்ட் கொஷின் அனுப்பிட்டு வருவேன். அதே போல் டீட்டெயில் சொல்யூஷன் புக்லெட் யூனிட் வைஸ் கொஷினும் உங்களுக்கு வந்து உங்கள் அட்ரஸுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி கொரியர் புக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வெட்னஸ்டே வரா மாதிரி பார்சல் போட்டு விட்டுருவோம். ஸோ வெட்னஸ்டே வந்து நீங்கள் பார்சலை ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ சண்டே புக் பண்ண உங்களுக்கு என்னைக்கு சார் கிடைக்கும் அப்படின்னு கேட்பீங்க. ஸோ டியூஸ்டே வந்து உங்களுக்கு வந்துடும் அந்த பார்சல். ஸோ எக்ஸாமினேஷனை வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ஒவ்வொரு நாளும் டெஸ்ட் கொஷினை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அந்த ப்ரிப்பரேஷன் மைண்டில் எக்ஸாமினேஷன் போனீங்க அப்படின்னா உங்களால் எக்ஸாமை சக்ஸஸ் பண்ண முடியும். 110 கொஷின் பற்றி நீங்கள் பயப்பட வேணாம். அந்த 110 கொஷின்ஸ் வந்து நான் முடிச்சு கொடுக்குறது என்னுடைய கேரண்டி. ஓகே. ஸோ 40 டேஸ் ஸ்டடி பிளானில் டெஸ்ட் கொஷின் போயிட்டுருக்கு. ஸோ டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணிக்கிங்க. யூனிட் வைஸ் ப்ராக்டிஸ் கொஷின் வாங்கி படிங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கொஷின்ஸ் வந்து நீங்கள் பார்ப்பீங்க. நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் அந்த கொஷின்ஸோடைய சால்விங் ஐடியா வந்து உங்களை வந்து ஒரு மெய்சிலிக்க வைக்கும். என்னடா இப்படி இருக்க ஒரு கொஷின் அப்படின்ற அளவுக்கு நான் கொஷினை கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த கொஷின்ஸை வந்து ரிசீவ் பண்ணி நீங்கள் உடனே டெய்லியும் கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்களால் கண்டிப்பாக எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். நன்றி.